Hey guys, welcome to my YouTube channel. It's me Janushani. So, இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியான பேசிக் மேக்கப் அதுவும் வெறும் 5 ப்ராடக்ட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான டுட்டோரியலாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கலர் கரெக்ஷனுக்காக நான் யூஸ் பண்ணுற பேலட் தான் வந்து கலர் எர்த். இந்த கலர் எர்த்தில் இருக்கிற ரொம்ப டார்க்கான, அதாவது வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேடுக்கு வந்து இருக்கிற ஒரு கன்சீலரை தான் நான் வந்து என்னோடய டார்க் சர்க்கிளுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிக்மெண்டட் ஏரியாவுக்கும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மேலே தான் நான் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து நான் போட்டுக்க போகிறேன். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லக்மேயில் சிசி க்ரீம், அதாவது சிசி 925 அப்படின்ற லக்மேயோட சிசி க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது நான் வந்து இந்த மேக்கப்புக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை. ஏன் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து ஒரு பிகினராக நீங்கள் இருக்கிற நேரம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹை ஹெண்ட் ப்ராடக்டாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் நல்ல ஃபவுண்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர் அப்படின்றனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கிற சிசி க்ரீமோ பிபி க்ரீமோட போகிறது மச் பெட்டர். ஸோ அதனால் நான் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஃபவுண்டேஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த சிசி க்ரீமை வந்து நான் என்னோடய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்பாக நான் வந்து லக்மேயோடைய கலோசல் காஜலை எடுத்து என்னோடய ஐலைனர் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஐலைனர் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் காஜலை விட. ஏன்னா வந்து ஒரு சில ஆக்களுக்கு வந்து காஜல் பிடிக்கும், ஒரு சில ஆக்களுக்கு வந்து மஸ்காரா பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் இந்த ஐ மேக்கப்பில் நீங்கள் எது வேணும்னாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுடைய விஷ். நான் வந்து ஐலைனரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஐயை வந்து அது தான் பெருசாக காட்டும் அப்படின்றனால. ஃபோர்த் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சரோமே அப்படின்ற ஒரு காம்பேக்ட் பவுடரை வந்து என்னோடய ஃபேஸுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து காம்பேக்ட் பவுடர் இருந்தனால நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே உங்கள்கிட்ட வந்து காம்பேக்ட் பவுடர் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டெல்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச நியூட் ஷேட், அதாவது ஹூடா பியூட்டியில் இருக்கிற இந்த லிப்ஸ்டிக்கை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஈவனாக என்னோடய லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் இதுக்கு வந்து லிப் லைனரோ லிப் கிளாஸோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இது என்னோடய லிப் கலர்லேயே இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நான் இதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓவராலாக நான் பார்க்குறப்ப என்னோடய லுக் வந்து கொஞ்சம் போராக இருந்தனால நான் யூஸ் பண்ணேன் இல்லையா அந்த ஹூடா பியூட்டியோட நியூட் ஷேட் லிப்ஸ்டிக். ஸோ அதே லிப்ஸ்டிக்கை வந்து லைட்டாக என்னோடய கையில் நான் எடுத்துகிட்டு என்னோடய ஐ ஷேடோவை நான் அதை யூஸ் பண்ணேன். ஃபைனலாக நான் யூஸ் பண்ண அந்த லிப்ஸ்டிக்கையே எடுத்து என்னோடய சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ காய்ஸ், இது தான் என்னோடய ஃபைனல் லுக். நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வர நேரம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். பாய் பாய்.